பிரஸ்டீஜ் பிரைம்ல சீபக்தான் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். சீபக்தான் அப்படிங்கிறது என்ன? இது வந்து பெரி அப்படின்னு சொல்லுவோம். பெரின்னு சொல்லக்கூடிய ஒரு பழம், அதுதான் சீபக்தான். இந்த சீபக்தான் பொறுத்த வரைக்கும் இது எங்க அதிகமாக விளையுது அப்படின்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இது நிறைய கிடைக்கும். அதாவது மைனஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த சீபக்தான் அப்படிங்கிற இந்த பழம் விளையக்கூடியது. சீபக்தான்ல அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு புராதனமாக நிறைய ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன புராதனமான ஹிஸ்டரி அப்படின்னா அலெக்சாண்டர் மாமன்னர் அவர் போருக்கு போகும்போது இந்த வீரர்களுக்கு இந்த சீபக்தான் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து இன்னும் நல்லா அவங்களால சண்டை போடுறதுக்கான அந்த தெம்பு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இரண்டாவது, அதே மாதிரி ரஷ்யால இருந்து ஸ்பேஸுக்கு போகக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் அவங்களுக்காக உணவுல இருந்து சீபக்தான் மூலமா தயார் பண்ணி அனுப்புவாங்களாம். நம்ம பார்டர்ல டிஆர்டிஓன்னு சொல்லுவோம். நம்ம பார்டர்ல இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள் அவங்களுக்கு சீபக்தான் மூலமா தான் உணவு தயார் பண்ணி கொடுத்து அனுப்புவாங்களாம். அப்போ அவ்வளோ விதமான எனர்ஜி சக்தியை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? சீபக்தான்ல விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் பி, இத்தனை விதமான விட்டமின்ஸ் சீபக்தான்ல இருக்கு. ஒமேகா, ஒமேகானா என்ன? ஒமேகாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல கொழுப்பு, நம்ம உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய நல்ல கொழுப்பு. ஆனா இந்த நல்ல கொழுப்பை நம்ம உடம்புனால உற்பத்தி செய்ய முடியாது. அதனால்தான் ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு உணவுப் பொருள் மூலமாக இந்த ஒமேகாவை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு போகணும். அதே மாதிரி ஜிங்க், அயன், மெக்னீசியம், இந்த மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது. அமினோ ஆசிட் தான் புரோட்டீன்ஸ், மித்தியோனின், லியூசின், லைசின், கிளைசின். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா 190 பயோ ஆக்டிவ். பயோனா இயற்கை, ஆக்டிவ்னா நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பு தெம்ப கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். இது 190 ஒரே ஒரு பழத்துல இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்ப சீபக்தான் என்னென்ன விஷயங்களுக்காக எடுக்கலாம்? டெய்லி நமக்கு நல்ல ஹை எனர்ஜி லெவல் வேணுமா? சீபக்தான் எடுக்கலாம். நம்ம ஒரு வேலையை செய்ய போறோம், இல்லை ஒன்று படிக்க போறோம், இல்லை ஒன்று பேச போறோமா, நம்ம கான்சென்ட்ரேஷன் கவனம் சிதறாமல் தடுக்கிறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். உடல் எடையை கண்ட்ரோல் பண்றதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். நல்ல பசியை தூண்டணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னா சீபக்தான் கொடுக்கலாம். தூக்கம் சரியா வரல, அந்த மாதிரி பாதிப்பு இருக்கா, சீபக்தான் எடுக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக சீபக்தான் கொடுக்கலாம். செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு சீபக்தான் எடுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் ஆகும். இதயம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் கொடுக்கறதுனால இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்பு அதிகமாகும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸ்கின்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி செரிமான பிரச்சனையில முக்கியமாக வயிற்றுல ஒழுங்கா செரிமானம் ஆகல, சாப்பிட்டு ரொம்ப நேரம் வயிறு அப்படியே உப்புசமா இருக்கு, இல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல உணவு வந்து எருக்கழிச்சிட்டு வெளில வருது, இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்லி, நெஞ்செரிச்சல் தான் உண்மையிலேயே ஹார்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லை, உணவு குழாயில இருக்கக்கூடிய ப்ராப்ளம். இந்த ஹார்ட்டை போட்டு அழுத்துற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம சீபக்தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம். சீபக்தான் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துட்டு வரோம். அடுத்த மெட்டாமைண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய